கண்டிப்பாக வீட்டு வரி போடுங்க. அடுத்து வந்து குடிநீர் கட்டணம். இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு நல்லி கொடுக்குங்களா, இதுக்கு வந்து மாசம் 50 ரூபா நீங்க கண்டிப்பா கட்டி ஆகணும். நீங்க கவர்மெண்டோட உத்தரவு இது. ஏன்னா இதை நான் உங்களோட கிராமத்துல கரெக்ட் சொல்றேன். மாசம் 50 ரூபா நீங்க கட்டி ஆகணும். வேற இல்லையா? கலெக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் ஏன்னா கலெக்டர் வந்து ஒன்றும் சொல்லலை. கலெக்டர் சொல்றது நான் எங்க ஊர் சார்பாக நீங்க மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஊரோட வரல. மொத்த பாப்புலேஷன் வந்து 8000 இருக்கு. நான் மெஜாரிட்டியா நான் வந்து எங்க மெஜாரிட்டி இருக்கு அதான் சரியா? இல்ல தீர்மானம் தானே ஏற்ற போறீங்க. 8000 பாப்புலேஷன் இருக்கு. 8000 ஒரு 4000 பாப்புலேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க சார். அப்படி நாங்கள் வாங்கணும்டா. என்னோட ஒருத்தனோட கோரிக்கையை தான் நாங்கள் கிராம சபையில் சொல்லுவோம். எங்களோட கிராமத்து வந்து தனி பஞ்சாயத்து வேணுங்கிறதுல சரி ஏற்ற மாட்டோம்னா தீர்மான நோட்டில் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு லெட்ரு கொடுங்க. இந்த தீர்மானத்தை வந்து நாங்கள் தீர்மான நோட்டில் ஏற்ற மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏற்ற மாட்டோம்னு லெட்ரு கொடுங்க. சரிங்க சார். இது வந்து பஞ்சாயத்தை பிரிக்கிறது வந்து கவர்மெண்டோட வேலை சார். இப்போ பிரிக்க வேண்டாம், தீர்மானம் ஏற்றலாம்ல. இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. ஏற்றலாமா ஏற்ற மாட்டீங்களா? ஏற்ற மாட்டீங்க. ரிட்டனாக கொடுக்கலாமா? ஏன் சார் ஏற்ற முடியாதுன்னா ரிட்டனாக கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? இல்லை இல்லை எங்களுக்கு கிராமத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே சார். இங்கே கூட்டம் வந்து கிராமத்துக்கு மக்களோட தேவை என்னன்னே கேட்கல. சரிங்க சார், இவ்வளோ பேசுகிறீங்களா சார்? இந்த கூட்டத்துக்கு எத்தனை கோரம் சார் இருக்கணும்? கோரம் வந்து எத்தனை பேர் சார் இருக்கணும்? 200 பேர் இருந்தால் தான் இந்த கூட்டமே செல்லும். இல்லைன்னா இந்த கூட்டம் செல்லாது தானே சார்? உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் எப்படி சார் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிங்க? பற்றாளர் தானே நீங்கள் சார். நான் வந்து இந்த கிராமத்து மக்களோட உரிமையை நான் கேட்குறேன். ஓ சரி ஓகே. அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு தனி பஞ்சாயத்து ஊரை பிரிக்கணும்னு நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு தனி பஞ்சாயத்து கொடுங்கிறத தான் நாங்கள் கேட்போம். வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சரி சரி. இந்த கோரிக்கை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி ரெட்டரா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? சரி ஓகே சரி நாங்கள் கேட்டோம். சொல்லுங்கள். அவங்க வந்து பிடிஓவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏடி பஞ்சாயத்துலேருந்து அதுக்கான லெட்டர் ப்ரூஃப் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே வரல சார். இந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த கூட்டத்தில் ஏற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். அவ்வளோதான். எங்களோட சாதாரண கோரிக்கை தான் இது. வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் எதுவும் பேச வரல, எதுவும் கேட்க வரல. எங்களுக்கு தனி பஞ்சாயத்து வேணும்னு சொல்லி கேட்க வரோம். உங்களுக்கு ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க, முடியாதுன்னா சொல்லுங்கள். சரி ஓகே. என்னங்க சார்? அது சரி. இந்த தீர்மானத்தை நீங்கள் ஒரு பற்றாளராக நீங்கள் ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இங்கே கோரம் வந்து இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இங்கே வந்து 200 பேர் இந்த கூட்டத்தில் இல்லை, இந்த கூட்டம் வந்து நடத்தக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே?
சொல்லுங்க. இல்லை இது நடத்தலாம், 20 பேர் 40 பேரை வச்சு இந்த கூட்டம் நடத்தலாம்னா நடத்தலாம்ங்கிறத சொல்லுங்க. என்ன நோட்டீஸ் சார் கொடுத்தீங்க? அது போக பழங்கோட்டையிலே எதுக்கு சார் கூட்டம் நடத்துறீங்க? சுழற்சி முறையில் தானே சார் கூட்டம் நடத்தணும், ஏன் நடத்த மாட்டீங்க சார்? இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்களும் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும், நாங்கள் வந்து கேட்கக்கூடாது சார். இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை, சுழற்சி முறையில் தான் சார் கூட்டம் நடத்தணும். சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லாரும் சேர்த்து கொடுப்போம். இப்போ நாங்கள் பிரச்சனையே நாங்கள் பேச வரல, எங்கள் கோரிக்கையை ஏற்ற முடியுமான்னு தான் கேட்போம். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா? வீடியோ பேசுனதில் ரெக்கார்டை போடுங்க. இப்போ வீடியோ சார் பேசிட்டாங்க, இங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, யாரு தலைவர் யாரு வீடியோ சார்ட்ட பேசுங்க. மச்சான் ஒன்றும் இல்லை, வீடியோ சாரை பேச சொல்லுங்க. வீடியோ சாரை பேச சொல்லுங்க, நான் வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்மானத்தை அவரே ஏற்ற சொல்லிட்டாரு. அப்படி அவர் சொல்லியும் நீங்க ஏற்ற மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்தில் கூட்டு வந்துருக்கோம்? ஏன் அவங்க தானே சார் பேசணும், நாங்கள் எப்படி சார் அன்அஃபிஷியலாக ஒரு அஃபீஷியல் வரவங்களுக்கு எப்படி நாங்கள் மறுபடியும் அவரை போய் நாங்கள் என்னைய கூட்டிட்டு வர சொல்லுதீங்க? இதெல்லாம் என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க. இது வந்து இப்போ வந்து அமல்படுத்த போகிறேன். தீர்மானமே ஏற்ற மாட்டீங்கன்னா மனு எதுக்கு வாங்குறீங்க? அது வேஸ்ட்டு சார். இதெல்லாம் நீங்கள் ஒரு பற்றாளராக நீங்கள் இப்படி பேசக்கூடாது சார். தீர்மானமே ஏற்ற மாட்டீங்களா? அந்த தீர்மானத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் சொல்லுங்கள். இந்த கூட்டத்தவே நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லணும், நீங்களே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த கோரம் இல்லை, இங்கே 200 பேர் கோரம் இல்லை, இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் தானே சார் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது சார், பற்றாளர் வந்து அப்படி சொல்லக்கூடாது. மனுவை கொடுத்து நாங்கள் 1000 மனு கொடுத்துட்டோம் சார். என்ன ரீப்ளைன்னு அதை வச்சா நாங்கள் காட்ட முடியும். மேலே எடுத்துக்கோ, மனு எத்தனை மனு கொடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியும். நாங்கள் எத்தனை மனு கொடுத்துருக்கோம், இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். வணக்கம் சார், வீடியோ பேச சொல்லுங்க. அதை முடியாதுன்னா முடியாதுன்னு கொடுக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. என்ன சார்? இல்லை எதுக்கு அவங்க மொத்தத்துக்கு இந்த மனு ஏற்றுக்க மாட்டேன், இது வந்து கலெக்டராக ஒப்படைங்க. இதுக்கு வந்து நீங்கள் அவரை பேச சொல்லுங்க மச்சான். மனுவை வாங்கிட்டு ஒரு தீர்மானத்தில் ஏற்றுறது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவரை பேச சொல்லுங்க. கிளர்க்கா வேறு யாரும் பேச வேண்டாம், கிளர்க்கை பேச சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதை கூட ஏற்ற மாட்டேன்னு சொன்னால் அப்போ பஞ்சாயத்துக்கு எதுவுமே, பஞ்சாயத்துலேருந்து எங்கள் ஊரை ஒதுக்கி வைக்கணும்னு கூட சொல்லிடலாம். ஆமா மனுவா கொடுத்துருப்பாங்க. அதே தீர்மானம்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்து நம்ம ஊருக்கு தான் கேட்கோம், வேறு யாருக்கும் கேட்கல. வேறு யாருக்கும் பிரிக்காமல் போங்க, அது ரெண்டாவது பட்சம் நமக்கு தேவை. நீங்கள் அவரை சொல்லுங்கள் சார். மற்ற ஊருக்காரங்க அப்போசிஸ் பண்ணுறாங்கன்னா எங்கள் ஊருக்கு பண்ணக்கூடாதுன்னு யார் பண்ணுறாங்களா? அவங்க ஊருக்கு வாங்கலாம், அது ரெண்டாவது பட்சம். எங்கள் ஊருக்கு யாரும் வாங்கக்கூடாது. எதிர் தீர்மானம் வந்து எங்கள் ஊருக்கு ஏற்றக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்களா? எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் சேர்ந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? சரி, பிரிக்கக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க.
உங்களுக்கு தெரியாதா எதுக்கு எதுக்கு மனு கொடுத்தாங்களா? எந்த ஊர்ல கொடுத்தாங்க? எந்த ஊர்ல இருந்து எது மனு கொடுத்தாங்க? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. வீடியோ சார் கேளுங்க. வீடியோ சார் கேளுங்க. பாருங்க மச்சான் பாருங்க அண்ணன் விஷயங்க என்ன மனு கொடுத்தா யாரா நான் ஒரு மெம்பரு இவரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே இது என்ன நடக்கு சிறப்பு நல்ல சல்ல தேவையா இது சல்ல தேவையா கொடுக்காமல எப்படி எனக்கு எதிர்ப்பு போச்சு? ஏப்பா நீ கொடுக்காமல நான் மனுவே கொடுக்கல அதுக்குள்ள எதிர்ப்பு நீ கொடுக்கல உன் மனசுல ஓடின மாதிரி அவங்க மனசுல ஓடாதா? நீ மட்டும்தான் மனசுல நீ பேசக்கூடாது தலைவர்கிட்ட சார் இங்க பாருங்க தலைவர்கிட்ட கேட்டா தலைவர் தான் சார் பதில் சொல்லணும் தலைவர் பதில் சொல்லணும் கிளர்க்கு பதில் சொல்லுங்க மனு ஏற்க முடியாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல முடியல எஸ்பிட்ட போறீங்கல்ல அதே மாதிரி போங்க. தாலுகா ஆட்சியர் முடியல கலெக்டர் மனுவை ஏத்துக்குவாங்க. தீர்மானத்தில் ஏத்தனா எல்லாமே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஓகே நான் எப்படி பார்த்தேன்னு ரைட் ஓகே வாங்க சண்டையை போடுறதுக்கு நாங்க வரல சார் தேவை 1008 இருக்குது. அதுக்கு இது மக்கள் தேவை என் ஊருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க பேச செய்யல பட்டியல் போட்டா நீ இணைஞ்சிருவேன். ஊருக்கு என்ன தேவைன்னு எனக்கு நம்ம எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். எப்படி ஏத்துக்க முடியும்? கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி அது எதுக்கு மனு வந்துச்சு போங்கட்டாங்க. ரைட் ஓகே அதான் எங்க ஊர்ல இருந்தா நம்ம எப்படி மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிக்கிறோம் போங்க போங்க ரைட் ரைட் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டுக்கிறோம். வாங்க 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 பார்த்துக்குறோம் வாங்க மச்சான் 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 இது நம்மளுக்கு தேவையில்ல நம்ம எப்படி கேட்கணுமோ கேட்டாச்சு விடுங்க மச்சான் இவங்கெல்லாம் பேசுறதுக்கு யாரு நமக்கு நம்ம கேட்கும்போது கிளர்க்கு தான் பதில் சொல்லணும் வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. என்ன போட்டோ எடுக்கியா வீடியோ எடுக்கியா நம்ம ஊருக்காரங்க தானே நீங்க இல்ல ஓகே ஓகே சரி ஓகே ஓகே விடுங்க 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 அடுத்து ஆவணி காய்க்கிற மாதிரி இல்ல மச்சான் நம்மளோட விடுங்க நம்மளோட தேவையே இவங்களுக்கு சல்லையா தெரியுது. அவங்களுக்கு நிறைய செஞ்சுட்டேன். செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இது பாரதாள வீட்டு கூட நல்லி வச்சிருக்கேன். ஒருத்தன் பெட்டிஷன் ஓட்டான் அதை கேட்க முடியல உங்களுக்கு. புதுமை போட வேண்டிய பேசுறியா பேசுங்க பேசுங்க